ஹலோ, வெல்கம் டு மெமரிஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ். நான் அபி. லாஸ்ட் வீடியோ என்னோடது டெஸ்லா வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பார்க்கலன்னா இங்கே தான் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கொடுங்க. இன்றைக்கி நான் எப்போவுமே நம்ம ட்ராவல் பற்றி போடுறோம், இல்லை நான் இங்கே போனேன் அப்படின்ற மாதிரி வீடியோவாக இருக்குது. சரி, இன்றைக்கி நான் ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் வீட்டில் நான் ஒரு வீக் டேயில் என்ன பண்ணுறேன் ஆஃப்டர் ஒர்க் அப்படின்றது சும்மா ஒரு வீலாக் மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை போர் அடிக்குது இது என்ன அப்படின்ற மாதிரி இருந்தாலும் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு மாதிரி என்னோடய வீக் டே ரொட்டீன். அதாவது யூஸ்வலாக மண்டேனா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவேன். ஸோ என்னோடய ஜாப் 9 to 5 ஜாப் தான். ஸோ 5 o'clock அப்புறம் மண்டேனா யூஸ்வலாக எனக்கு அன்றைக்கி இட்லி தோசை மாவாட்டுறது அந்த மாதிரி ஏதாவது வேலை வச்சுப்போம். யூஸ்வலாகவே நான் ஒரு 2 விதமான மாவு அந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன். எங்கள் வீட்டில் நைட் மோஸ்ட்லி எல்லோரும் டிஃபன் தான் சாப்பிட விருப்பப்படுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் இட்லி ஆர் தோசை, அதுதான் பிடிக்கும். அது என் பையனுக்கு ஆல் டே தோசை பணியாரம் அந்த மாதிரி கொடுத்தா கூட அவன் சாப்பிடுவான். அந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தோசை. ஸோ அதனால் இன்றைக்கி தோசையும் தேங்காய் சட்னியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது மாதிரி தான் என்னோடய வீக் டே ரொட்டீன் போகும். ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் இருக்க அன்றைக்கி, ஆஃபீஸ் போகிற அன்றைக்கும் ஏதாவது குக் பண்ணுவேன். சம்டைம்ஸ் மாவு எதுவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஏதாச்சும் ரைஸ் அந்த மாதிரி குக் பண்ணுவோம் நைட் டின்னருக்கு. அது எக்ஸப்ஷனலி என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி தான். இது வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு தான் நான் குக் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி நான் ஒரு 3 monthsக்கு மேலேயே நான் கொஞ்சம் ரைஸ்லாம் சாப்பிட்றது இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
இன்ஃப்ளமேட்டரி டயட்னு சொல்லி இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் எல்லாரும், இல்லை இன்ஸ்டாவில் இல்லை இல்லையாவது பார்த்துருக்கலாம். அந்த டயட் தான் நான் ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷன் வச்சு அதில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அது பண்ணி நான் ஆல்மோஸ்ட் ஒரு 12 kg கிட்ட நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் இப்போ கொஞ்சம் ரைஸ் எல்லாம் எதுவுமே சாப்பிடாம வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது பற்றின என்ன ப்ரோட்டோகால், நான் எப்படி ஃபாலோ பண்ணேன், எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. அதோட வீடியோஸும் நான் என்ன பண்ணேன், எப்படி அந்த நியூட்ரிஷனிஸ்ட்டை ரீச் பண்ணலாம் அப்படின்றதையும், என்ன டைப் ஆஃப் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறாங்க, அது ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா அப்படின்றதெல்லாம் நான் வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து வீக் டேயில் என்ன மாதிரியான டின்னர் வந்து குக் பண்ணுவீங்க, இல்லை வந்து எது ஈஸி டு குக் அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தது வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.